இது ஒன்றும் எங்கள் சொந்த மைதானம் இல்லை, ரோஹித் அப்படி விளையாண்டா உங்களுக்கு என்னன்னு கௌதம் கம்பீர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்படையாக பேசியிருக்காரு. கேஎல் ராகுல் விராட் கோலியை திட்டினது குறித்து வெற்றிக்கு பிறகு கேஎல் ராகுல் மற்றும் ஐயர் விராட் கோலி குறித்து பேசியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச இந்த விசேஷத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான செமிஃபைனல் மேட்ச்சில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை 14 வருடத்துக்கு பிறகு நாக் அவுட் மேட்ச்சில் வீழ்த்தி ஃபைனலுக்கு தகுதியாக இருக்காங்க. ஸோ இந்த வெற்றிக்கு பிறகு இந்தியாவுடைய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அப்போதைக்கு அவர்கிட்ட இந்திய அணி ஒரே மைதானத்தில் இந்த சாம்பியன் டிராஃபி தொடரை எதிர்கொள்கிறதுனால தான் வெற்றி பெறுறாங்கன்னு விமர்சனம் வருது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த கௌதம் கம்பீர், இந்திய அணி துபாயில் ஆடுறது எந்த ஒரு சாதகமும் கிடையாது. எப்படி மற்ற அணிகள் அந்தந்த மைதானங்களை விளாட்றாங்களோ அது போல தான் நாங்களும் விளாட்றோம். இது எங்கள் சொந்த மைதானம் கிடையாது. நாங்கள் துபாய் மைதானத்தில் ஒரு முறை கூட பயிற்சி பெறலை. ஐசிசி கிரிக்கெட் அகாடமியில் தான் நாங்கள் பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில குழந்தைய தொட்டியில் ஆட்டி விட்டு அதை கிள்ளி விடுறது போல் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு இந்த விமர்சனத்துக்கு தலாடடி பதில் கொடுத்தார். அடுத்தா ரோஹித் சர்மா சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவர் அதிரடியாக விளையாடணும்னு அப்படி விளையாடுறாரு, அவர் ஆட்டம் இழக்கிறாரு. அவர் அப்படி விளையாடுறது தான் கேப்டனுக்கு அழகு. மற்றவர்கள் அப்போ தான் சிறப்பாக விளையாடுவாங்க. அதை பற்றி நாங்கள் எந்த கவலையுமே படலை. கேப்டனாக ரோஹித் சர்மா இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததான் 5 ஸ்பின்னர்கள் கொண்டு விளையாடுறீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அணிலேயே 5 ஸ்பின்னர் இருக்காங்கன்னு கேட்கும்போது, இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியிலையும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியிலையும் 4 ஸ்பின்னர்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. மேலும் இந்திய அணியில் 3 ஸ்பின்னர்கள் இருந்தாலும் அவங்க 3 பேருமே ஆல்ரவுண்டர்கள். இதனால் எங்கள் காம்பினேஷன் எதுவோ, எங்களுக்கு எது தேவையோ அதுபடி விளையாடுறோம். இதனால் மக்கள் கேள்விக்கும் பிற ரசிகர்களுடைய கேள்விக்கும் நாங்கள் பதிலளிக்க அவசியம் இல்லை. இதுவரையும் சிறப்பாக விளாண்டுருக்கோம். இதே போல் இந்த தொடரை முடிப்போன்னு கம்பீர் சொன்னார். அடுத்ததான் இந்த மேட்சை 6 அடித்து வெற்றி பெற்று கொடுத்த ராகுல் விராட் கோலியை அவுட் ஆனதுக்கு பிறகு திட்டிருப்பாரு. அது குறித்து அவர் என்ன சொன்னார்னா, நான் உள்ளே நுழையும் போது விராட் கோலி கிட்ட சொன்னேன், நீங்கள் இறுதி வரையும் இருங்க, நான் ஓவரில் ரிஸ்க் எடுத்து அதிரடியாக விளாட்றேன், நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க, டீமுக்கு நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் மேலே ப்ரெஷரை போட்டு அதிரடியாக விளாண்டார். அவர் சதத்தை தவற விட்டது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சுன்னு கேஎல் ராகுல் சொன்னார். மேலும் கேஎல் ராகுல் விராட் கோலி அவுட் ஆனதுக்கு பிறகு அவரை பார்த்து, ஏன் நீங்கள் இப்படி விளாண்டிங்க, நான் தான் அதிரடியாக விளாட்றேனே, பொறுமையாக விளாண்டுருக்கலாமே அப்படின்னு கோவப்பட்டிருப்பார், லைட்டாக திட்டிருப்பார். இந்த வீடியோ கூட இணையத்தில் சம வைரல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் ஐயர் விராட் கோலி மற்றும் இந்த மேட்ச் குறித்து பேசும்போது, விராட் கோலி பாய் என்னிடம், நீ நிறையா சிங்கிள் எடு, நம்ம 2 பேரும் ஓடியே எடுப்போம், ப்ரெஷர் எதிரணிக்கு போடுவோம், தவறான ஷாட்லாம் ஆடாதுன்னு எனக்கு இந்த மேட்சில் அறிவுரை சொல்லிகிட்டே இருந்தார். அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. நானும் விராட் கோலி பாயும் நிறையா மேட்ச் விளையாண்டுட்ருக்கோம். ஸோ அது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுபவத்தை கொடுக்குது. அவர் கூட விளாட்றது எனக்கு நிறையா அனுபவங்கள் கிடைக்கிது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு அணியை நாங்கள் சிறப்பாக விளாண்டுருக்கோன்னு ஐயர் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு. ஸோ ஆஸ்திரேலியா அணியை 14 வருடத்துக்கு பிறகு நாக் அவுட் மேட்ச்சில் ஒரு அணியாக இந்திய அணி வீழ்த்தினதை இந்திய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. கௌதம் கம்பீர் கேஎல் ராகுல் ஐயருடைய இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே போல் இந்திய அணி சிறப்பாக விளையாண்டு ஃபைனலையும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.